வாங்க இன்றைக்கி நாம் பொடி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த பிரியாணிக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதோ எல்லாத்தையும் போட்டுக்காங்க. அதை போட்டுக்கிட்டு அடுத்து இந்த வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிது. வெங்காயம் கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் நேரம் வணங்கினதுக்கப்புறம் குடமிளகாய் இருக்குதுல்ல, அது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குது. இதையும் போட்டு கொஞ்சம் நேரம் வணக்கி விடலாம். பாருங்கள், குடமிளகாய் போட்டு ஒரு நிமிஷம் வணங்கினதுக்கு பின்னாடி தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்குது. இதையும் போட்டு வணக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி போட்டு வணங்கினதுக்கு பின்னாடி இஞ்சி பூண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்குது. இதையும் போட்டு வணக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், போட்டு வணங்கினதுக்கு பின்னாடி அடுத்ததாக கருவேப்பிலை, இதுவும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்குது. இதையும் போட்டு வணக்கி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வணக்கி விட்டு அடுத்தது சிக்கன் சேர்த்திக்கலாம். பாருங்கள், சிக்கன் சேர்த்தியாச்சு. சிக்கன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி அப்புறமா எடுத்து சேர்த்திக்கோங்க. இப்போ அடுத்தது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எல்லாம் போட்டு கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் சிக்கன் வேகட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் சிக்கன் வெந்ததுக்கு பின்னாடி இப்போ இதுக்கு தேவையான இந்த தூளுங்கெல்லாம் போட்டுக்கலாம். என்னென்ன தூளுனா மிளகாய் தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா தூள் தேவையான அளவு எல்லாம் போட்டுக்காங்க. போட்டு இதை போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கும். கொதிச்சதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். பாருங்கள், எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் உப்பு காரம் ஏதாவது பத்தலைன்னா பார்த்துட்டு போடுங்க. கறி வெந்து போச்சான்னு பாருங்கள் சாப்பிட்டு. அப்புறம் இன்னும் இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும். வற்றி பெசர்னாப்பில் வைக்கணும். அப்புறமா காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோமா இந்த மாதிரி வந்துடும். இதை பெசர்னாப்பில் இருக்கிறதுன்னு சொல்கிறது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாதம், சப்பாத்தி, இட்லி எது கூட வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் என்னோடய வீடியோ பார்த்துட்டுக்கு நன்றி.